நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்கு அந்த ஜாஷ்வா டிவி மூலம் உங்களை நான் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோமல்லாமல் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிற மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற நாங்கள் எல்லாம் ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. அப்போ அந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சமூகத்தில் வருகிறேன்வரே, ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிள்ளைகளோட இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழிநடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, சீஷர்கள் பார்த்து கேட்குறாங்க, ஏசப்பாட்டை பார்த்து கேட்குறாங்க, அந்த மலையில் ஏறி இருக்கும்போது கேட்குறாங்க, இங்கே பாருங்க, இந்த முடிவு எப்போ வரும்? முடிவு எப்போ வரும்? இதுக்கு எப்போ முடிவு வரும்? முடிவு என்னன்னா, நீ இதுக்கு உலகத்து முடிவு எப்படி வரும்? எப்படி வந்து என்ன செய்யும்? நீ உங்கள் வருகை எப்படி வரும் அப்படிங்க, இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சீசர்களுக்கு. ஒன்று தர வாசிங்க. அவர் ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். பாருங்க, சீசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முடிவு எப்போ வரும்? நீங்கள் சொல்கிறீங்க முடிவு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த முடிவு என்ன செய்ய அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இதெல்லாம் சம்பவிக்கும் போது என்ன செய்ய. வாசிக்கலாமா? மத்தேயு 24வது அதிகாரம் 7வது வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாருங்க, சொல்கிறாரு, ஜனத்துக்கு விரோதமாகவும் ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் எழும்பும். பஞ்சம் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சியும் இடங்களில் உண்டாகும். ஏன்னா இதெல்லாம் நடக்கும். நான் என்ன செய்யணும், இதெல்லாம் நான் வர்றதுக்கு அடையாளம் என்னன்னா, இது அடுத்த வருகைக்கு என்ன செய்யுது, என்ன வருகைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அடையாளம், இதுதான் நீ கணிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நடந்து முடித்த பிறகு வாசிக்கிறீங்களா? அதே மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல் மனுஷகுமாரின் காலத்திலையும் ஏசப்பா வருகையில் வரும்போதும் அப்பமும் என்ன செய்யுமா, இப்படி நடக்குமா? அப்போ தான் என்ன செய்கிறாரு, அதான் சொல்கிறாரு. அதுக்கு தான் என்ன செய்கிறார், யோவானை எழுப்புறாரு. யோவானை எழுப்பி சொல்கிறாரு, விரியன் பாம்பு கட்டிகளே, வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்து கொள்ளுங்க, மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னதுன்னா, நமக்குள்ள கனிகளை எதிர்பார்க்குறாரு. நம்ம அந்த பல்லவ ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமுள்ள பாத்திரங்களாக மாறணும் அப்படின்னா, அன்னைக்கு நோவாவின் காலத்தில் எல்லாருக்கும் அறிக்கையிடப்பட்டுச்சு, என்ன செய்ய, இப்படி ஒரு ஜலப்பிரவாகம் வரப்போகுது, எச்சரிக்கையாக இருங்கன்னு நோவாட்ட சொல்லும்போது ஒரு பேழையை கட்டி எல்லா சந்து சீவுகளிலும் என்ன செய்ய, ரெண்டு ஜோடியாக என்ன செய்யுது, அந்த பேழைக்குள்ளே ஏற்றப்பட்டுச்சு. யாருமே நம்பலை. கடைசியில் செஞ்சு அந்த அழிவு வரும்போது தான் ஆண்டோடைய நெருக்கமாக இருந்த நோவா காலத்தில் அந்த நோவா ஆண்டோடைய நெருக்கமாக இருந்த காரியங்களை வெளிப்படுத்தினார். அதே போல தான் என்ன செய்யாரு, ஊழியக்காரனுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்குன்னு சொல்லுகிறாரு. அப்போ அந்த யோவான் வாசிங்க, அதே வசனத்தை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தோ மனுஷகுமாரன் காலத்திலும் அப்படி நடக்குமா? அந்த நடக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் துரியமாக என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் ஆயுதப்படுத்து அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் என்ன செய்ய, சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். எல்லாருக்கும் போய் என்ன செய்யணும், கிராமமாக போய் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அவருக்கு பிறகு நடந்து தெரிந்தாராம்.
நடந்து தெரிந்து கிராமம் பட்டணமாக என்ன செய்ய கிராமமாக என்ன செஞ்சாரா போய் என்ன செய்ய கடல் கடந்து போய் என்ன செய்யார் சுவிசேஷத்தை என்ன செய்ய அறிவித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். அதே போல் தான் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த நோவாவின் காலத்தில் நடந்தது போல என்ன செய்யுமா நடக்கப்படுமா. வாசிக்கலாமா? 1 அதிகாரம் 1 வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பாருங்க, அந்த யோவான் 1 அதிகாரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அது நல்ல என்ன செய்ய, அது பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க அதை நிதானிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது. கள்ள தீர்க்கதரிசினா ஆண்டவர் என்ன செய்வார், வரப்போகிறாரு, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவார், என்ன அக்கிரமம் செஞ்சாலும் மன்னிச்சிருவார், அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் ரத்தம் என்ன செஞ்சார், நம்ம பாவங்களை சகல பாவங்களை மன்னிச்சு ஆயத்தப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய, அந்த நம்ம ஒரு தடவை மன்னிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செய்யணும், மாறி என்ன செய்ய அந்த கள்ள உபதேசத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, பெயரக்கூடாது, என்ன செஞ்ச வஞ்சிச்சிருவாங்க அப்படின்னா பிசாசனை எவனே வஞ்சிக்கலாமா என்று சொல்லி என்ன செய்ய வகை தேடி கொண்டிருக்கான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் என்ன செய்ய கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி யோவானில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த சுவிசேஷத்தில் யோவான் சுவிசேஷத்தில் 1 யோவானில் எழுதப்பட்டிருக்கு, கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஆண்டவரெலாம் வரமாட்டார், அவ்வளோதான், நம்ம எவ்வளோ நாளும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசங்கள் என்ன செய்யுது இந்த பட்டணத்துக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே என்ன செய்யுது நடக்குது. அப்போ அதுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிற. வாசிக்கலாமா? மத்தேயு 24 அதிகாரம் 11 வசனம். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாருங்க, அநேக என்ன செய்வாங்க, கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்ய எழும்பி அநேகர் என்ன செய்வாங்களாம், வஞ்சிப்பாங்களாம். வஞ்சிப்பாங்களா? எப்படி வஞ்சிப்பாங்க பார்த்தீங்களா? யோவான்லே சொல்லப்பட்டிருக்கு, வஞ்சிப்பாங்க. அந்த கடைசி காலத்தில் கூட்டம் நிறைய இருக்கிற மட்டும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசுத்த ஆவிகள் அங்கே இருந்து என்ன செய்யும், அடையாளங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு என்ன செய்யும், இந்த ஜனத்தை வஞ்சித்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் கொடுக்குற அந்த என்ன செய்ய விடுதலை வந்து நிரந்தரமாக இருக்கும். அசுத்த ஆவிகளை என்ன செய்ய வானமண்டல பொல்லாத ஆவிகள் அந்த கிரியை செய்கிறது வந்து அந்த டைமு கேட்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யாது, அது கிரியை நடப்பிக்காது. அந்த டைம் என்ன செய்யும், கண் துடைப்பு ஊழியம் செய்தது போல் என்ன செய்யும். அதுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. வாசிக்கிறீங்களா? மார்க் 13 அதிகாரம் 8 வசனம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது என்ன ஆரம்பம், இது வந்து என்ன செய்யுது, ஆரம்பம்னு சொல்கிறார். என்ன செய்ய இன்றைக்கி என்ன செய்யுது, இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய பூமி எதிர்ச்சி நடக்கல, இன்றைக்கி எங்கெங்கேயோ என்ன செய்யுது பூமி எதிர்ச்சி நடக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், நம்ம ஒவ்வொரு நியூஸ்லையும் பார்த்துட்டே இருக்கிறோம். இதுதான் வருகைக்கு அடையாளம். என்ன செய்யுது, அவர் சொன்னது போல் கொள்ளைநோய்கள் உண்டாகும், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அதே போல் தான் என்ன செய்யுது அப்படின்னா, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்யத்துக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, ராஜ்யத்தில் எழும்புவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, ஆட்சியிலையும் என்ன செய்ய மாறும், அதே மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகளே எழும்புவாங்க. அதே போல இவ்வளவு காரியங்களும் என்ன செய்யும், இதுதான் அடையாளம், நான் வருகிறதுக்கு அடையாளம், இதெல்லாம் நடக்கும், அது தீவிரமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறாரு ஆவியானவர் தெளிவாக வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. இதுதான் அடையாளம் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு நமக்கு தெளிவாக என்ன செய்கிறாரு காமிக்கிறாரு. அப்போ நம்ம அதை என்ன செய்யணும், நிதானித்து நம்ம என்ன செய்யணும், செயல்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். அதுதான் என்ன செய்யணும், உலகத்தின் முடிவை என்ன செய்யும், எப்போ வரும் அப்படிங்கிறது இல்லை, வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது, இதுதான் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட காரியங்கள் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு 13 அதிகாரம் 8 வசனம். மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பாருங்க, அவர் தெளிவாக சொல்றாரு. தெளிவாக மத்தேயுல எழுதப்பட்டிருக்குது பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் கடைசியான தருணம். சுவிசேஷம் அறிவிக்கும் போது தான் அதான் அவருடைய வருகைக்கு அடையாளத்தின் என்ன செய்யுது
தருணம். அப்போ என்னென்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் எங்கேனாலும் பட்டணமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இன்றைக்கி பாருங்கள், நம்ம அடையாளத்தில் பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு எதுக்க பார்க்குறோம். இன்றைக்கி இயேசு பிடிக்கிறார்ல பாருங்கள், நிறைய ஊழியங்களில் என்ன செய்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, இறங்கிட்டாங்க. என்ன சுவிசேஷம் வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், நீ சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. அவர் சொன்ன காரியங்கள் வேதத்தை தியானித்து வேதத்தை ஆராய்ச்சி பார்த்துட்டு அவர் சொன்ன காரியங்களை நிறைவேறிச்சு. இனி நடக்க வேண்டிய காரியம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த முடிவுக்காகத்தான் என்ன செய்கிறாரு, நம்மளை ஆயத்தப்படுத்தி சுவிசேஷம் அறிவிக்க. அதான் சொல்கிறாரு பவுல், சொல்கிறாரு சுவிசேஷம் அறிவிக்கலைன்னு அவன் என்ன செய்யற, எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு. சுவிசேஷம் அறிவிக்கிறது என்னுடைய கடமைன்னு சொல்கிறார், என் மேலே விழுந்த கடமைன்னு சொல்கிறாரு. அந்த கடமை ஒவ்வொரு மனுஷனுக்கும், பிறக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. ஆண்டவர் பாருங்க, நம்மளை எதற்காக முன்குறித்து இருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான், அந்த திட்டத்தை நிறைவேற்றி அவருடைய ராஜ்யத்துக்கு அப்பா, அந்த ராஜ்யத்தில் நம்மளை அமர பண்ணுறதுக்கு தான், அவர் வலது வருஷத்தில் அமர பண்ணுறதுக்கு தான். அப்போ தான் என்ன செய்யும், ஆவியானவர் நம்மளோடு செயல்படுறதுக்கு அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யணும், அறிவிக்கப்படணுங்கிறது தான் என்ன செய்யுது ஏசப்பாவோட நோக்கமாகவும் இருக்குது, பிதாவினுடைய சித்தமாகவும் இருக்குது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அக்கிரமக்காரனே என்ன செய்யுங்க, என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த கீழே பார்த்தீங்கன்னா பரமண்டல சொல்றதுல பூலோகத்தில் எவைகளை செய்தியில் பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த என்ன செய்யணும், அந்த ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டதோ அதே போல் பூலோகத்திலையும் அதை என்ன செய்யணும், செய்யப்படணும் அப்படின்னு தான் என்ன செய்யணும், அந்த ஜெபத்தை நடத்தப்படுதோ. அதே போல் தான் அந்த பரலோகத்தில் என்ன செய்யப்படுதோ பூலோகத்திலையும் அவருடைய நாமம் என்ன செய்யணும், மகிமைப்படணும் அப்படிங்கிறத என்ன செய்யுது அந்த ஜெபத்தில் வெளிப்படுகிறது. அதே போல் தான் ஆவியானவர் சொல்கிறாரு, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்னியில் படும். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, கோளாறியானது வேறருகே ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படுமா, வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பாருங்கள், நம்மளை ஒவ்வொருவரையும் என்ன செய்ய இந்த உலகத்தின் முடிவுக்கு என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்துகிறாரு. இந்த உலகத்தின் முடிவுக்கு இரண்டாவது வருகைக்காக என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்தி என்ன செய்கிறாரு, அவரோடு என்ன செய்யணும், இந்த ராஜ்யத்தின் அப்போ ராஜ்யத்தில் போய் அவரோட அவரை துதிக்கிறதுக்காக என்ன செய்கிறாரு, நம்மளை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறாரு. அன்னைக்கு சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், பரதேசிக்க போகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களை ஒரு தேற்றவாளன் வருவார், உங்களை தேற்றி என்ன செய்வார், நடத்துவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஏழு குத்துவிளக்கின் மத்தியில் அவர் உலாவுகிற தேவன். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடியிருக்கிறீங்களோ நான் அங்கே அசைவாடுகிற தேவன். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளோடு இடைபடுறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, நமக்கு அநேக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறிக்க போய் தான் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி என்ன செஞ்சுக்கிறாரு, கோரோசுக்கு முன்பாக ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழ்க்கும்படி என்ன செய்கிறாரு, உங்களை என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. தாவீது அபிஷேகம் பண்ணது உண்மைன்னா அதே போல தான் என்ன செய்கிறாரு, உங்களை என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, இவ்வளோ பெரிய காரியங்களையும் இவ்வளோ பெரிய திட்டங்களையும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் என்ன செய்யும், சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. இங்கே மத்தேயில் சொல்லப்படுகிறது என்னென்னா தெளிவாக, நீங்கள் அநேக ஜனங்களுக்கு போய் என்ன செய்ய ஞானஸ்தானம் கொடுத்து சீசர்கள் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் கட்டளையிடவில்லையா, நீங்கள் அதை செஞ்சிட்டீங்கன்னா நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன். வாக்கு பண்ணுறாரு, கட்டளை இடுகிறாரு. நான் கட்டளை இடவில்லையா, உலகத்தில் முடிவு பரியந்தும் சகல நாட்களும் என்ன செய்வேன், நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. அந்த சகல நாட்களும் அவர் நம்மளோடு இருக்கணும் அப்படின்னா அநேகர் சீசர்களாக மாற்றணும், மாற்றி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன செய்யணும், ஜனங்களை ஏற்படுத்தணும். அதான் சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு, அறுப்பணைகம் வேலையாட்களோ குறைவு, அதுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. அறுப்பணைகம் வேலையாட்களோ குறைவு, அதுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி வேதம் தெளிவாக வேலையாட்களுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். நம்மளை ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன செய்யணும், நம்ம சுவிசேஷம் அறிவித்து அவனை சீசர்களாக மாற்றி என்ன செய்யணும், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யணும், உலகமெங்கும் பிரஸ்தாபப்படும் போது தான் அவருடைய அப்போ தான் முடிவு வரும்னு சொல்லி என்ன செய்யுது வேதம் தெளிவாக சொல்லப்படுது. வாசிக்கலாமா? மார்க்கு 13ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம்.
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாக எழும்பும் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பும். அப்போ என்னன்னா இதெல்லாம் அடையாளம். என்னென்னா அடையாளம்னா நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நான் கட்சி அமைக்கணும், நீ கட்சி அமைக்கணும், நான் கட்சி அமைக்கணும், நான் தான் நல்லா ஆட்சியை கொண்டு போவேன், நான் தான் நல்ல ஆட்சியை கொண்டு போவேன், அந்த ஆட்சி இப்படி இந்த ஆட்சி இப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் டிவி சேனலை திருப்பி பார்த்துட்டோன்னா என்ன செய்யும், நிறைய என்ன செய்யும், நியூஸுகளை பார்க்க முடியுது. அதே மாதிரி டிவி சேனலில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜனத்துக்கு விரோதமாக என்ன செய்யும், கலகங்கள் ஏற்படுது. என்ன டிவி சேனலில் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், பூமி எந்திரிச்சு வருகிறத என்ன செய்யணும், இந்த இடத்துல இப்படிலாம் அழிவு வருது, ஜல பிரவாகத்தில் என்ன செய்யும், அழிவு வரும். அதை நோவா காலத்தில் நடந்தது போல் என்ன செய்யும், நடக்கப்படும். இந்த கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேர் மரிச்சு போயிருக்காங்க பார்த்தீங்களா, வயநாட்டில். அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பல இடங்களில் நடக்கும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படும். இந்த இடம்ல பல இடங்களில் நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வருகைக்கு அடையாளம் இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முடிவுக்கு அடையாளம் இதுதான் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா அந்த ஆயத்தமாகணும். அந்த ஆயத்தமாகிறதுக்கு தான் அந்த முடிவு என்ன செய்யும், நமக்குள்ளே என்ன செய்யும், அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தான் அவருடைய முடிவு என்ன செய்யும், விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. வாசிக்கலாமா? மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யும், இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யும், அறிவிக்கப்படும். வசிக்கம் நிறுத்துறேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யப்படுமா, சாட்சியாக என்ன செய்யப்படுமா, அந்த சுவிசேஷம் பிரசாவப்படுமா, என்ன செய்யும், சாட்சியாக பேசப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே போல தான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யணும், எல்லா இடங்களையும் பேசப்படும். கர்த்தர் வருகிறது சமீபம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அநேக ஜனங்கள் உணரத்தக்க என்ன செய்வார், ஆவியானவர் என்ன செய்ய, ஊழியக்காரங்கள் மத்தியிலும் ஊழியக்காரை மத்தியிலையும் சீசர்கள் மத்தியிலையும் சீசிகள் மத்தியிலையும் அப்போஸ்தலர்கள் மத்தியிலையும் தீர்க்கதரிசிகள் மூலியமும் என்ன செய்கிறாரு, அதான் சொல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே போல தான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்கு என்ன செய்கிறார், ஒவ்வொரு மேலேயும் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த அபிஷேகத்தை ஊற்றி அந்த எழுப்புதலுக்காக, கடைசி காலம் எழுப்புதலுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த வருகையின் எழுப்புதலுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ண போகிறாரு. அன்னைக்கு மேல் வீட்டில் இறங்கின அதே அபிஷேகம் என்ன செய்கிறாரு, ஒவ்வொருவர் மேலே ஊற்றப்பட போகிறாரு. ஊற்றி ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறாங்க, ஒவ்வொருவரும் தரிசனத்தை காண போகிறாங்க, ஒவ்வொருவரும் என்ன செய்யாங்க போகிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன செய்ய போகிறாங்க, பிரஸ்தாபப்படுத்த போகிறாங்க. இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க, பிரஸ்தாபப்படுத்த போகிறாங்க. அன்னைக்கு மோசேயின் காலத்தில் பார்த்துக்கோங்க, அன்னைக்கு பலிபீடத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, என்ன செய்ய, எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சோன்னு யோசுவா வந்து சொல்கிறார் மோசேட்ட, இங்கே பாரும், எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, இந்த வாக்கு உங்களுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு தீர்க்க தரிசி, நீங்கள் தானே நடத்தணும் இஸ்ரவேல் ஜனத்தை, எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது மோசே பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைச்சா நல்லது தானே, அவங்கவுங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவங்கவுங்க பிரயாணப்பட்டுருவாங்கல்ல, நான் எல்லாரையும் கூப்பிட்டு நான் சொல்லணும்ல, அவங்கவுங்கள்ட்ட ஆண்டவர் பேசிட்டால் அவங்களே உணர ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களே என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவங்களே செஞ்சுருவாங்கல்ல அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு மோசே சொல்கிறாரு. அதே போல் தான் ஆண்டவர் இன்றைக்கி என்ன செய்ய போகிறார், அந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருவர் மேலேயும் என்ன செய்கிறார், தீர்க்க தரிசனம் ஆவி ஊற்றப்பட போகிறாரு. தரிசனத்தை பார்க்க போகிறோம், அவர் வருகிற தரிசனத்தை பார்க்க போகிறோம், உலகத்தில் நடக்க போகிற காரியத்தின் தரிசனத்தை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது, எந்தெந்த காரியங்கள் நடக்க போகுது, என்ன அவசரமாக நடக்க போகுது, என்ன நல்ல காரியம் நடக்க போகுது, என்ன கெட்ட காரியம் நடக்க போகுது, அந்த ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்ய போகிறாரு ஆண்டவர் இந்த தரிசனத்து மூலம் வெளிப்படுத்த போகிறாரு. அந்த கடைசி கால அபிஷேகம் என்ன செய்ய நம்ம மேலே ஊற்றப்படப்படும். அந்த ஊற்றப்படுறதுக்கு தான் அந்த அடையாளம். அதான் சொல்கிற ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த உலகத்தின் முடிவு வரையும் என்ன செய்யும், அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தான் நான் அந்த வருகைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்
சுவிசேஷம் என்ன செய்யணும், அறிவிக்கப்படணும். அந்த உலகத்தின் முடிவு அப்போ தான் என்ன செய்யும், அதுதான் அடையாளம்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஜெபம் இல்லாமல் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். தேசம் எங்கும் அந்த அறிவிக்கப்பட்ட சீசர்களை ஆண்டவர் உருவாக்கணும், ஆண்டவர் எழுப்பணும். ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சமூகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்திய கிறிஸ்துனாலே எல்லாம் செய்ய பலன்னு சொன்ன வாத்தின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.